ஷே விஷ்ணு எல்லாம் கேட்டுக்கோடா. எல்லா சர்ச்சி நீதிபதியை பூராமே கண் கலங்குதாங்கடா. ஐயா பார்க்க முடியல, கீழே அடப்பு மாதிரி நிற்கான். வழக்கறிஞர் அடப்பு மாதிரி நிற்கான். இந்த கட்சி கொடியை தூக்குனவன் அடப்பு மாதிரி நிற்கான். கலங்கி போய் உட்காந்துருக்காங்க. ஐயா பார்க்கணுமே, ஒரு பஞ்சாச்சாரத்தை வாங்கி நெத்தியில் பூசணுமே ஐயாட்ட வாங்கி கண்ணு கலங்கி போய் நிற்காங்க. சில்லூத்தூர், ராஜபாளையம், மதுரை, சென்னை, மெட்ராஸு, தமிழ்நாட்டுக்குள்ளே அவ்வளோ பெரிய ஒரு கலக்கத்தில் கலங்கி போய் நம்ம முடியலையே, கீழே அடப்பு மாதிரி நிற்கானே, நம்ம ஒன்றும் செய்ய முடியாத. அப்போ எவ்வளோ தூரத்துக்கு கீழே அரசியல்வாதி செஞ்ச கூத்து, கவர்மெண்ட் லாயர், கவர்மெண்ட்டுக்கு உள்ள கணக்கில் எப்படி நிற்கானுங்கிற கணக்கு அவங்களுக்கு மனசுக்குள்ளே கலங்கி போய் நிற்கி. பூரா கவர்மெண்ட்டு பூரா நியமிச்சு, காவல்துறை நியமிச்சு, பத்திரப்பதிவை நியமிச்சு, அடுத்து எல்லா கலையும் அடிதடியிலேருந்து பூரா பூரா சல்லிப்பையில் ரவுடி பயில நியமிச்சு உட்காந்து அடைச்சி நிற்கானே, அந்த மாதிரி அவங்க மனசில் கொந்தளிச்சு போய் உட்காந்துருக்காங்க. ஐயா பார்க்க முடியல. அப்போ எவ்வளோ தூரத்துக்குடா சிலிவுத்தில் உனக்கு வெறியா? கவர்மெண்ட் லாயர் உனக்கு அவ்வளோ வெறியா? உனக்கு அவ்வளோ வெறியா? ஐயா பார்க்கணும், ஐயா பார்க்கணும், ஐயா பார்க்கணும், ஐயா பார்க்கணுமே. இங்கே இரண்டு தரப்பில் ஒன்றும் பதில் சொல்ல முடியல. என்ன பதில் சொல்ல? ஒன்றும் சொல்ல முடியாது. என்ன பண்ண முடியும்? வழக்கு நீக்கி வழக்கு ஆடுது. எவ்வளோ பெரிய தப்பு, எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? தப்பு தப்பு. கிரிமினலில் உட்காந்துட்டார், விதிக்கு எடுத்து போடுவார். எல்லாம் மாட்டி போவோம், எல்லாம் மாட்டி கணக்கு எழுதிடுவார். அவர் ஒரு ரூபத்துக்கு லட்ச கோடி ரூபத்துக்கு உள்ளே போகிறாரு. அதான் தெரியுமா இல்லையா? சாப்பிடுதோம், படுக்கும், காகித பேப்பர் வந்து விழுது, நம்ம மல்லாக்க படுக்கோம்னு நீ நினைக்க. அத்தனை சர்ச்சி கோட்டாருமே அதில் 1% தான் தவறுதலாக நிற்கி. ஆனால் 99% ஜட்ஜி கோட்டார் ஆணுமென்னும் தாயை பார்க்கணும், ஐயா பார்க்கணும், தாயை பார்க்கணும், ஐயா பார்க்கணும் நிற்கி. இங்கே பாரு, பூரா சம்பாத்தியம் கூட்டு குடும்பம் வச்சுருக்கான். பத்திரம் உள்ள பதிஞ்சு எல்லாம் நாங்கள் அந்த பாகத்தை பிரித்து கொடுக்க முடியல, நம்ம கொடுக்க முடியலன்னு நீதிமன்ற கோர்ட்டில் கலங்கி போய் நிற்காங்க. கீழே பூரா அவனை போய் இடிக்க அடிக்க தட்ட. கைலாசத்தில் எவ்வளோ கூத்து நடக்கு, இன்னும் கூத்து நடக்குதான் வரான். அதை நிப்பாட்ட முடியலையா? சர்ச்சி கோட்டார் ஆணுமென்னு சொல்ல முடியாது. அதிகாரியை தான் சொல்லி ஆகணும், கவர்மெண்ட் லாயர் சொல்லி ஆகணும். மோதாத சரியா? இதான் கடைசி வார்னிங்கில் போட்டார். கடைசி வார்னிங்கு. 2 தரப்பு கட்சிக்குள்ளே கணக்கு கொடுத்துட்டாரு. 2 தரப்பு கட்சிக்குள்ளது கொடுத்துட்டாரு. பிஜேபி தாமரை சின்னம் தமிழ்நாட்டுக்குள்ளே வரத்தான் செய்வான், வரும், வராதில்லை. அவனும் கணக்கு எடுக்கலை அப்படின்னா தூக்கி போட்டு மிதிச்சு போடுவார். முக்கால் சத்தியம் புரிஞ்சிக்கோ. திமுக அவ்வளோதான் கணக்கு. இங்கே ராஜபாளையம் முற்றுப்புள்ளி வச்சுருக்காரு, முற்றுப்புள்ளி வச்சு கொடுத்துருக்காரு, பார்ப்போம்னு உட்காந்துருக்காரு. ஆனால் அவன் ஒரே ஓலட்டா கேஸ் என்ன நடத்துவோம், இன்னும் ஆட்டுவோம் நினச்சிட்டான் அப்படின்னா ஒரு பிட்டு நவள முடியாது. கொக்கி போட்டார், கொக்கி போட்டிருக்காரு. மன்னிப்பு கேட்கணும், சரணடையணும். சரணடையாமல் ஆடாத சரியா? கடைசி அத்தியாயத்தில் கணக்கு பிள்ளைய வச்சு மகனை வச்சு கணக்கு போடுறதே நீ கொட்டு மேலே அடித்து பிபி ஊதி சிங்கி தட்டி உட்காராத சரியா? அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பார். கலங்குதான் பையன், கலங்குதான் பையனை. இன்னும் யாருமே மதித்தது கிடையாது இந்த வட்டாரம் போகிறான். ரஸ்கல் மதிக்க வேண்டிய நேரம் வரும். அந்த நேரம் இராணுவம் உள்ள வரையில் கணக்கை துண்டை தூக்கி எறிவான். ஈஸ்வரன் மகன், எங்கள் அண்ணன் மகன் தூக்கி எறியலை ஒரு வேலை விட மாட்டான். அதையும் பார்த்துக்கோ. ஒழுங்கா போ. அவன் மனசில் வச்சுக்கிட்டே இருப்பான். அவன் பிறந்த பிறப்பில் என்ன சேட்டை நடந்துச்சு கூட மனசில் வச்சுருக்கான். எனக்கு என்ன பாடுபடுத்தினாங்க, என்ன செஞ்சாங்க, 7 செமத்துக்கு முன்னாடி எப்படி அழித்தாங்க, என்னை எப்படி முடித்தது வரைக்கும் அவனுக்கு தெரியும். அதுக்கு தான் கம்முனே போகிறான், கம்முனே வாரான். எல்லாத்தையும் பார்க்கணும். உள்ளே ஆடாத ஆட்டம் ஆடினோம், உள்ளே வரக்கூடாது. கைலாசத்தில் சாமி உட்காந்துருக்கு, அகம்பாத சேட்டை பண்ணக்கூடாது. வர்றவன் பூரா குடி போதை குடிச்சிட்டு பூரா உலாயிட்டு கறி, மீன், ஆட்டுக்கறி, கோழிக்கறி தின்னுட்டு உள்ளே காலை வச்சு வீசிட்டு போவான். இவர் பார்த்துக்கிட்டு இருப்பார், கடவுள் பார்த்துக்கிட்டு பாருந்துச்சியா? டயம் வரையில் கையை தூக்க விடுவார், கும்பிடுவான். அப்போ தான் கும்பிடுவான், இப்போ கும்பிட மாட்டான், கையை வீசி தான் வருவான். போட்டாச்சு கணக்கு கோர்ட்டில். அத்தனை நீதிபதி சர்ச்சி கோட்டார் பூராமல் ஐயா பார்க்க முடியலை. அவர் அப்படியே யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கார். அடைக்கான்ல, அடைக்கட்டும் அப்படிங்காரு. கீழே அத்தனை நீதிமன்றத்திலையும் கவர்மெண்ட்டில் இருங்கிற கட்சி கொடியில் பூரா உட்காந்துருக்கான். இவர் போயிட்டாருன்னா அடுத்து ஜட்ஜி கோட்டார் ஆணுமேனு உள்ளே போய் பார்த்தாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்க அரசியல்வாதி பூரா உள்ளே போயிடுவானே. அதனால் தடுப்பு சோறு மாதிரி தடுக்கி உட்காந்துருக்கான். தடுக்காதடா,
தடுக்காத, வழக்கறிஞர்கள் தடுக்காத, சரியா? வழக்கு ஆட போய் பூரா ஆடி ஆட்டம் கண்டு போய் பூமி அழித்து வச்சுருக்கான், நாக்கை கடித்து அழிக்கான். ஒரு செத்த ஒரு சீட்டு விளையாட்டு பேப்பரை வச்சு பத்தியா தமிழ்நாடு முழுவதும் காகித பேப்பர் எலெக்ஷனுக்கு எப்படி வீசியிருக்கான். நீதிமன்றத்தில் எடுக்க முடியாது, இது நீதிமன்றம் தான் எடுக்க முடியும். இந்த பேப்பரை வச்சு எலெக்ஷன், இந்த பேப்பர் வச்சு எலெக்ஷனை க்ளோஸ் பண்ணிடுவார். முக்கால் சத்தியம் கைலாசத்தில் தான் க்ளோஸ் பண்ணிடுவார். முக்கால்